முதலமைச்சர் ஜெயலலிதா ஒரு சிறந்த தலைவர் என்று பிரதமர் நரேந்திர மோடி மனதின் குரல் நிகழ்ச்சியின் போது பேசியிருக்கிறார். இன்றும் தான் தமிழ்நாட்டிற்கு சென்றால் ஜெயலலிதா மீதான மக்களின் அன்பை பார்க்க முடிகிறது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். கூடுதல் விவரங்களை நம்முடைய டெல்லி செய்தியாளர் சுசித்ராவிடம் கேட்கலாம். சுசித்ரா, பிரதமர் நரேந்திர மோடி முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா குறித்து என்னென்ன அம்சங்களை தெரிவித்துள்ளார்? பிரதமருடைய மனதின் குரல் நிகழ்ச்சி தற்பொழுது நடைபெற்று வருகிறது. குறிப்பாக அதில் பல்வேறு விவகாரங்கள் தொடர்பாகவும் கடந்த வாரத்தில் நடைபெற்ற நிகழ்வுகள் முக்கிய நிகழ்வுகள் தொடர்பாக பிரதமர் மோடி பேசி வரும் நிலையில் தற்பொழுது மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா பற்றி அவர் பேசியுள்ளது முக்கியமாக பார்க்கப்படுகிறது. நமது நாட்டில் சமூக நலனுக்காக பாடுபட்டவர்கள், பொதுமக்களுக்கு முன்னுரிமை அளித்தவர்கள் எப்போதும் மக்களுடைய இதயங்களில் நிலைத்திருக்கிறார்கள் என்றும், அந்த வரிசையில் அம்மா ஜெயலலிதாவும் ஒரு பிரபலமான தலைவர் என்ற ஒரு கருத்தை பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். பிப்ரவரி 24ஆம் தேதி அன்று அவருடைய பிறந்த நாள் விழா. இன்று கூட தமிழ்நாட்டிற்கு சென்ற போது தமிழ்நாடு மக்கள் அவர் மீது ஒரு ஆழ்ந்த பாசத்தை வைத்துள்ளதை உணர்வதாக பிரதமர் மோடி பேசியுள்ளார். அது மட்டுமல்லாமல் இந்திய கலாச்சாரம் பற்றியும் பாரம்பரியத்தை பற்றியும் அவர் மிகவும் பெருமை கொண்டவர். அம்மா ஜெயலலிதாவுடனான ஒவ்வொரு சந்திப்பும் ஒவ்வொரு உரையாடலும் என்னுடைய மனதில் இன்னும் பசுமையாக இருக்கிறது என்ற ஒரு கருத்தையும் அவர் தெரிவித்துள்ளது முக்கியமாக பார்க்கப்படுகிறது. கடந்த 2002ஆம் ஆண்டு முதல் 12ஆம் ஆண்டுகளில் குஜராத்தில் நடந்த பல்வேறு 2 பதவியேற்பு விழாக்களிலும் அவர் கலந்து கொண்டுள்ளார். இருவரும் அந்தந்த மாநிலங்களுடைய முதலமைச்சராக இருந்த பொழுது நல்லாட்சி போன்ற தலைப்புகளை பற்றி அடிக்கடி விவாதித்தோம் என்ற ஒரு கருத்தையும் பிரதமர் மோடி இன்றைய அந்த மனதின் குரல் நிகழ்ச்சியில் கூறியுள்ளது முக்கியமாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் ஜெயலலிதா அவர்களுடைய சிந்தனை என்பது தெளிவாக இருந்தது எனவும் எண்ணங்கள் குழப்பமின்றி இருந்தது என்ற ஒரு கருத்தையும் அவர் குறிப்பிட்டுள்ளது முக்கியமாக பார்க்கப்படுகிறது. அம்மா ஜெயலலிதாவை பற்றி குறிப்பிடுவது தமிழக மக்களுடைய முகங்களில் ஒரு பிரகாசத்தை ஏற்படுத்துகிறது என்ற ஒரு கருத்தையும் பிரதமர் மோடி இன்றைய மனதின் குரல் நிகழ்ச்சியில் பேசியுள்ளது முக்கியமாக பார்க்கப்படுகிறது. இந்தியாவினுடைய நாரி சக்தி, குறிப்பாக பெண்கள் சக்தியினுடைய தொடர்பு என்பது ஜெயலலிதாவிற்கும் அந்த பெண் சக்திக்கும் ஒரு அதிக தொடர்பு என்பது உள்ளது எனவும், அவருடைய அரசாங்கத்தின் பொழுது தாய்மார்கள், சகோதரிகள் மற்றும் மகளுடைய நலனுக்காக பாராட்டத்தக்க பல்வேறு முயற்சிகளை மாநிலத்தில் கொண்டு வந்தார் எனவும், மாநிலத்தினுடைய சட்டம் ஒழுங்கை பராமரிக்க உறுதியான நடவடிக்கைகளையும் அவர் எடுத்தார் என்ற ஒரு பாராட்டையும் இன்றைய மனதின் குரல் நிகழ்ச்சியில் தற்பொழுது பிரதமர் மோடி உரையாற்றியுள்ளார். மனதின் குரல் நிகழ்ச்சியில் பிரதமர் நரேந்திர மோடி பல்வேறு நினைவுகளை பகிர்ந்திருக்கிறார். சுசித்ரா, மோடியினுடைய இந்த கருத்து, முக்கியமாக ஜெயலலிதா பற்றிய இந்த கருத்து என்பதையும் தமிழ்நாட்டிற்கு அவர் மார்ச் 1ஆம் தேதி வர இருப்பதையும் பொருத்தி பார்க்க வேண்டியுள்ளதா? நிச்சயமாக அபிநயா, அதாவது தமிழக சட்டப்பேரவை தேர்தல்கள் இன்னும் ஒரு சில வாரங்களில் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட இருக்கும் நிலையில் மிக முக்கியமாக தேசிய ஜனநாயக கூட்டணியில் அதிமுகவுடைய பங்களிப்பு என்பது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. அதிமுகவுடைய ஒரு தலைமையில் இந்த முறை தேர்தலை பாஜக மற்றும் உள்ளிட்ட தேசிய ஜனநாயக கூட்டணிகள் பின்பற்றும் மேற்கொள்ளும் என்ற ஒரு கருத்தை ஏற்கனவே பிரதமர் மோடி கூறிய நிலையில் வரும் மார்ச் 1ஆம் தேதி அவர் தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் பொதுக்கூட்ட நிகழ்விலும் பங்கேற்க உள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. தேர்தலுக்கான ஒரு அந்த பொதுக்கூட்ட நிகழ்வு என்பது கூட்டணி கட்சி தலைவர்கள் தரப்பிலிருந்து ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கும் நிலையில்தான் தன்னுடைய கூட்டணியில், குறிப்பாக தேசிய ஜனநாயக கூட்டணியில் மிக முக்கியமான ஒரு அங்கம் வகிக்கும் அதிமுகவுடைய மூத்த தலைவர், தமிழ்நாட்டினுடைய முன்னாள் முதல்வர் என்ற அடிப்படையில் அவரை பற்றி அவர் பேசியுள்ளதாகவும் அரசியல் வட்டாரத்தில் கருதப்படுகிறது. மிக முக்கியமாக வரும் 24ஆம் தேதி மறைந்த முதல்வனுடைய பிறந்தநாள் விழா மட்டுமல்லாமல் தமிழ்நாட்டினுடைய அரசியல் சூழல் என்பது அவருடைய ஆட்சி காலத்தில் எவ்வாறு இருந்தது என்பதை குறிப்பிட்டு பேசும் விதமாகத்தான் பிரதமருடைய இன்றைய பேச்சு என்பது இருப்பதாக பார்க்கப்படுகிறது. வரும் மார்ச் 1ஆம் தேதியும் பல்வேறு கட்ட கருத்துக்களை அவர் தமிழ்நாட்டில் முன்வைக்க வரும் நிலையில் தேர்தல் ஒரு பொதுக்கூட்டம், தேர்தலுடைய அந்த ஒரு பரப்புரைக்கான ஒரு நிகழ்வுகள் என்பது ஏற்கனவே தமிழ்நாட்டில் பாஜக மற்றும் குறிப்பாக பிரதமருடைய தரப்பிலிருந்து ஏற்கனவே தொடங்கி இருக்கிறது. கடந்த 2 முறை தமிழ்நாட்டிற்கு வந்த பொழுதும் பல்வேறு கருத்துக்களை அவர் முன்வைத்த நிலையில்தான் இந்த முறையும் தமிழ்நாட்டினுடைய மிக முக்கியமான தலைவர்கள் பற்றி அவர் கூறியுள்ளது தற்பொழுது அரசியல் களத்தில் மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. குறிப்பாக தேர்தல் நேரத்தில் இது போன்ற ஒரு கருத்துக்கள் என்பது அவசியமாக்கப்படுகிறது என்ற ஒரு கருத்தையும் அரசியல் நிபுணர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். விரிவான விவரங்களுக்கு நன்றி சுசித்ரா.